கர்த்தர் நல்லவர். எந்த சப்ஜெக்ட் எடுக்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஒரு கேள்வியாக இருந்துச்சு. வேத பாடம் நடத்தணும்னு கேட்கும்போது அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்கள்கிட்ட கேட்டு கூட நடத்துவோம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அதுக்கு முன்பதாகவே இதை குறித்து தான் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினபடியினால் உங்களிடத்தில் கேட்காமலே கர்த்தர் எனக்கு தந்த அந்த தலைப்பை வைத்து எவ்வளோ நாள் கர்த்தர் பேச சித்தமாக இருக்கிறாரோ அவ்வளோ நாளும் அந்த தலைப்பின் கீழே தான் நாம் வேத பாடத்தின் வார்த்தைகளை கேட்க போகிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் ரெண்டு பேசாமல் இருந்திருப்பார், ஆனால் நான் மறுபடியும் விபிஎஸ்க்கு ஒரு மீட்டிங் போட்ட மாதிரி எல்லாத்தையும் கேட்டிருப்பேன். ஆனால் ஆண்டவர் பேசினபடியினால உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தாமே பேசினபடியினால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் தந்த வார்த்தைக்கு நேராய் நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 37 அதிகாரம். ஏசாயா 37 அதிகாரம், அதில் 31 வாசிப்போம். மைக் எங்கே போச்சு? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஒன்றை நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அநேகருக்கு அநேக அற்புதங்களை செய்தார். கிறிஸ்தவர்களுக்கு தான் செய்தார் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. யூதர்களுக்கு தான் செய்தார் அப்படி சொல்ல முடியாது. அவரிடத்தில் வந்த அத்தனை பேருக்கும் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். மரித்தவர்கள் கூட உயிர் தெழுந்தார்கள். இப்படி நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. நிறைய பேருக்கு ஒரே சந்தோஷம், இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சிட்டார். இவ்வளோ நாள் நான் குருடனாக இருந்தேன், இப்போ பார்வை அடைந்து விட்டேன். இவ்வளோ நாள் செவிடனாக இருந்தேன், இப்போ எனக்கு நல்லா கேட்குது. இவ்வளோ நாள் நடக்க முடியாத முடவனாக இருந்தேன், இப்போ நான் நல்லா நடக்கிறேன். எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம், யாரோடையும் நான் போட்டி போடலாம், அவ்வளோ வேகமாக ஓடலாம். ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லுகிறேன், இவ்வளோ அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்தார். இவ்வளோ அற்புதங்களை ஜனங்கள் பெற்றார்கள். அற்புதத்தை பெற்ற அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்னு ஏதாவது கேரண்டி உண்டா என்ன? யாராகிலும் சொல்ல முடியுமா? அற்புதம் பெற்ற அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்கடா அப்படின்னு பார்த்தாக்கி நிச்சயமாக சொல்லுகிறேன், வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. அற்புதத்தை விட, ஆசீர்வாதத்தை விட, விடுதலையை விட, மேன்மையை விட, உயர்வை விட, அரசனாய் மாற்றப்படுகிறதை விட, சிங்காசனத்தில் அமருகிறதை விட, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறதை விட ஒன்று மேலானதை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அதை தான் கர்த்தர் பேசுகிறார். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இதுதான் தேவனுடைய மேலான விருப்பம். என் ஜனங்கள் கீழே வேர் பற்றணும், மேலே கனி கொடுக்கணும். நான் சொல்லுகிறேன், அற்புதத்தை பெற்றவர்கள் பரலோகத்துக்கு போவார்களோ இல்லையோ, கனி கொடுக்கிறவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள், நித்திய காலமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆகவே நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதமும் நடக்கும், கனிகளையும் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்துக்கு போகணுன்னா என்ன தேவை அப்படின்னா கனிகள் தேவை. கனி தான் ரொம்ப முக்கியம். கனி இல்லாத யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவர்கள் கீழே வேர் பற்றணும், மேலே கனி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது வழி அருகே ஒரு அத்திமரம் இருந்தது. ஆசையாய் ஓடோடி எதாகிலும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அங்கே பூவும் இல்லை, பிஞ்சியும் இல்லை, கனிகளும் இல்லை. அப்படியே சபித்தார். பெரிய அத்திமரம் தான், ஆனால் ஒரு நாள் கூட தாங்கலை. கனி இல்லைன்னா நம்மளால் தாக்கு பிடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஸோ கனி ரொம்ப முக்கியம். ஆகவே கனியை குறித்து ஆண்டவர் ரொம்ப நாள் பேச போகிறார். ஹல்லேலூயா. இந்த வேத பாடம் இந்த தலைப்பில் முடியும் போது நான் விசுவாசிக்கிறேன், நாம் அவருக்கென்று மிகுதியான கனிகளை கொடுக்கிறவர்களாய் பரலோகத்தின் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருப்பார்.
நான் விசுவாசிக்கிற இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. கீழே வேறுபற்றணும், மேலே கனி கொடுக்கணும் என்று சொல்லி. இப்போ வேரை குறித்து நாம் ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல கனி என்கிற தலைப்பில் நம்ம நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். எரேமியா 2:21. எரேமியா 2ஆம் அதிகாரம். எரேமியா 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. இது இந்த இடத்துல ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை என்னமோ நினைச்சேன், ஹல்லேலூயா, நான் என்னமோ எதிர்பார்த்தேன், ஆனால் நான் எதிர்பார்த்தது உன்னிடத்துல கிடைக்கல அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை, வேதனையை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை முற்றிலும் நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நம்ம எல்லாரும் ஆண்டவர் எப்படி நாட்டியிருக்கிறார்? அவருடைய சபையில, அவருடைய வார்த்தையில, அவருடைய உபதேசத்துல, அவருடைய சத்தியத்துல நீங்க நிலை நின்று உங்களுடைய கனி எப்படிப்பட்ட கனியா இருக்கணுமா? உயர் ரகமா இருக்கணும். அல்லேலூயா. யாரிடத்திலையும் இல்லாத கனி, எங்கேயும் கிடைக்காத கனி. இன்றைக்கும் நடுத்தர குடும்பம் அதிகமாய் வாங்கி சாப்பிடுகிற கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், கொய்யாப்பழம், அதில் ரொம்ப சத்து இருந்தாலும் ஆனால் நம்மளால் அதான் வாங்க முடியுது. ஆனால் உயர் ரக பழங்கள் எல்லாம் இருக்கிறது. தூரத்திலிருந்து அதோடு கூட நின்று செல்ஃபி எடுக்கிறதோட சரி, வாங்கி சாப்பிடணும்னா சில நேரத்தில் சிரமமாக இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா சாதாரண பழங்களில் உயர் ரகம்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சாதாரண கனிகள் அல்ல, உயர் ரக கனிகளை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்தில் வெளிப்படுகிற அத்தனை கனிகளும் ரகம் ரகமாக இருக்கணும், தரமானதாக இருக்கணும். குவாலிட்டியில் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, ஆமாம் லோ குவாலிட்டி அப்படிலாம் இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, முதல் ரகம், அதுலேயும் உயர் ரகமாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவருடைய வருகைக்கென்று சொல்லி மணவாட்டியை சபை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர் வரும்போது நாம் எதனால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பரலோகம் பார்க்கும் அப்படின்னா, முதல்ல பார்க்கறது கனிகளினால் அலங்கரிக்கப்பட்டிருக்குமா, அதை தான் தேவன் பார்ப்பார். ஹல்லேலூயா. நல்ல சுபாவம், கனி என்றால் நல்ல சுபாவங்களை காட்டுகிறது. பலர் நிறைய நல்ல வஸ்திரங்களை உடுத்தி அலங்கரிக்கிறது, நகைகளை போட்டு தன்னை அலங்கரிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவனுக்கு பிடிச்ச ஒரு அலங்கரிப்பு என்ன அப்படின்னா, நல்ல சுபாவத்தோடு நீங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு தான் வயது வரும்போது, வரன் பார்க்கும்போது நாம் முதல்ல எதை தான் பார்ப்போம்? நல்ல குடும்பமா, அந்த நல்ல குடும்பத்தில் அவன் நல்ல பையனா, நல்ல பிள்ளையா, நல்ல சுபாவமா, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பார்ப்பீங்க? ஆனால் இப்படி தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. நல்ல குடும்பமா, அந்த பிள்ளைகள் நல்ல சுபாவம் உள்ள பிள்ளைகளா. இன்றைக்கும் நான் நிறைய வீடுகளில் பார்த்துருக்குறேன். திருமணம் முடிஞ்சு வந்திருக்கிற மருமகனாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், வீட்டுக்கு ஒரு ஆள் போச்சுன்னா அது அதுக்கு அடுத்த ரூமுக்கு போய் உள்ளே உட்கார்ந்துக்கிடும். வாங்கன்னு சொல்லக்கு வயசான 2 ஜீவன்கள் இருக்கும். அவங்க தான் வாங்க உட்காருங்க, தண்ணி வேணுமா, டீ வேணுமா, சாப்பிட்றீங்களா, எப்படி இருக்கீங்க, ஊரில் எல்லாரும் சோமா இருக்கிறாங்களா, கடைசி வரைக்கும். ஆனால் புதுசாக வந்த மருமகனோ மருமகளோ ரொம்ப நாளைக்கு கேட்கறது இல்லை. அது பழக்க தோஷம். விசாரிக்கிறது அந்த பண்பு, அந்த கனி இல்லை. இந்த கனி எதை குறிக்கிறது என்றால் சுபாவத்தை குறிக்கிறது. சுபாவம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்லுகிற உயர் ரகமா இருக்கும் என்று சொல்லி நான் நினைச்சேன், நாட்டினேன். ஆண்டவர் சபையில கொண்டு வந்தது
அவனை போல நம்மளை மாற்றும்படி, அவளை போல நம்மளை மாற்றும்படி ஆண்டவர் நம்மை ரட்சித்து அபிஷேகித்து இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து சபையில வைக்கல, அவரை போல மாற்றும்படி ஆண்டவர் இவ்வளவு மேன்மைகளையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அவரை போல நீங்க மாறணும், அவரை போல நான் மாறணும், அவரை போல உங்க பிள்ளைகள் மாறணும். மணவாளன் வருகிறார், இயேசு என்னும் இரட்சகர் வருகிறார், இயேசு என்கிற மீட்பர் வருகிறார். அவருடைய வருகைக்கு நீங்க ஆயத்தமாகணும், அதற்கு நீங்க மாறணும். ஆண்டவர் சொல்லுகிறார், உயர்குல திராட்சை செடியாக நான் நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாக மாறி போனது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்தால், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10, இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எச்சரிக்கிறார், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். கனிகளை குறித்து எடுக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும், கலாத்தியர்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆவியின் கனி எத்தனை? 9. ஆவியின் கனி 9. அந்த கனிகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளெல்லாம் ஆவியின் கனிகளாய் இருக்கிறது. அந்த கனிகள் எல்லாம் அவரால் ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளாய் வரணும். ஆண்டவர் இந்த சபையில நம்மளை நாட்டினது, நிலை நிறுத்தினதே உயர் ரக கனிகளை கொடுக்கிறவர்களாகவே கர்த்தர் இந்த சபையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே சபையில் ஆண்டவர் நம்மை நாட்டி இருக்கிறார். இப்போ ஆண்டவர் நமக்கு வார்த்தையை தருகிறார், அபிஷேகத்தை தருகிறார், எச்சரிப்பை தருகிறார், சத்தியத்தை போதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், வாரந்தோறும் கேட்கிறோம், வாரத்துல பலமுறை கேட்கிறோம். இது போக வீட்லையும் டிவியில கேட்கிறோம், செல்போன்ல கேட்கிறோம். எல்லாம் இருந்தாலுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல குவாலிட்டியான கனிகள் அநேகருக்குள்ளாக இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி எச்சரிக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம பேச்சில, செயல்களில, வாழ்க்கையில, அணுகுமுறைகளில, எல்லா இடத்திலையும் கலாத்தியர்ல சொல்லப்பட்ட 5ஆம் அதிகாரம் 22 இருந்து சொல்லப்பட்ட அந்த 9 கனிகளும் இன்றைக்கு நான் வெளிப்படுத்தினேனா என்று ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டும். கனியை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுவும் சாதாரண கனியை அல்ல, உயர் ரகத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். நல்ல கனி கொடாத மரங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிக்கிறது, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்க கவனிக்கணும், என் பக்கத்துல ஒரு கோடாரி இருக்கிறது, பட்சிக்கிற பட்டயம் ஒன்று இருக்கிறது. நல்ல கனியை கொடுக்கும்படி ஆண்டவர் சபையை தந்திருக்கிறார். நல்ல கனியை கொடுக்கும்படி சபையில உபதேசத்தை தந்திருக்கிறார். நல்ல கனியை கொடுக்கும்படி அவரவருடைய கரத்துல வேதத்தை தந்திருக்கிறார். நல்ல கனியை கொடுக்கும்படி அவரவருக்கு நல்ல போதிக்கும்படியாய் ஒரு தேவ மனுஷனை, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஆண்டவர் சபையில வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் நீங்க வாசிக்கிறீர்கள், கேட்கிறீர்கள், உணர்கிறீர்கள். இதெல்லாம் இருந்தும் கூட என்னிடத்துல இருந்த நல்ல கனி என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என்னுடைய சபையில, என்னுடைய சமுதாயத்துல வெளிப்படவில்லை அப்படின்னா கஷ்டம். ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும், நான் நல்ல கனியை வெளிப்படுத்துறேனா? நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்போதுமே அன்பா இருங்க. பெரிய பெரிய பிரச்சனையை கூட நாம அன்பால டீல் பண்ணணும். நிறைய பேர் அன்பு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு இல்லாதவன் தேவனை அறியானான். அறியவே முடியாது. நிறைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் 10 வருஷமானவர், 15 வருஷம் ஆச்சு,
20 வருஷம் கூட ஆச்சு. ஊழியமும் செய்வாங்க. அவங்க சில நேரத்தில் சொல்லுகிற வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும். நான் பழைய ஆளா இருந்தா இன்னைக்கு அவன் செத்தான் அப்படிம்பாங்க. நம்ம பழைய ஆளுங்கிறதே மறந்துடணும். அல்லேலூயா. அவ்வப்போது கோபத்தில் இந்த டைலாக் சொல்றது அப்படி வரவே கூடாது. நமக்குள்ள கலப்பில் கை வச்ச பிறகு பின்னிட்டு பார்க்கவே கூடாது. பழைய வாழ்க்கையை ஞாபகத்தில் கூட கொண்டு வரக்கூடாது. பழைய ஆளு நான் யார் அப்படிங்கிறது மறந்துடணும். பழைய மனுஷன் கர்த்தருக்குள் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இப்போ புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக பரலோகம் உங்களை மாற்றி இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். எந்த விதத்திலையும் பழைய மனுஷன் உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படாமல் இருப்பானாக. வெளிப்படவே கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரை வெளிப்படுத்த முடியுமோ அவரை வெளிப்படுத்துங்க. அதை நான் சொல்லுவேன் அடிக்கடி. நீங்க தனியா இருந்தா கர்த்தரோடு பேசுங்க. 4 பேரோட இருந்தா கர்த்தரை குறித்து பேசுங்க. கரெக்டா புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. நம்ம ஆட்கள் அதை தலைகீழ செய்வாங்க. தனியா இருந்தா செல்போன் பார்ப்பேன், டிவி பார்ப்பேன், இல்லைன்னா தூங்குவேன். 4 பேரோட இருந்தா அடுத்த 4 பேருடைய கதையை இங்கே விடுவேன். அடுத்த 4 நாளைக்கு ஓடும் அது. இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அழகல்ல. எப்போதுமே அவரை குறித்து பேசணுங்கிற ஒரு தாகம் இருக்கணும். ஒரு சகோதரி தினந்தோறும் வேலைக்கு 40 நிமிஷம் பஸ் பிரயாணம் போனாதான் வேலை செய்கிற இடத்துக்கு போய் சேர முடியும். அப்போ காலையிலே எழும்பி ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே, இன்னைக்கு என் சீட்டில் இருக்கிற ஆளுக்கு உங்களை குறித்து சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், உங்களை குறித்து பேசணும். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலையை நீங்கள் தான் ஏற்படுத்தணும். அந்த ஒரு தாகம். நாம் பஸ்ஸுக்கு போச்சில் ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஆண்டவரே, சீக்கிரம் பஸ்ஸு கிடைக்கணும், சுகமாக போயிட்டு சுகமாக திரும்பி வரணும். அதுதான் நம்மளுடைய ஜெபமாக இருக்கும். ஆனால் அவங்க சொல்லுவாங்களா, ஆண்டவரே, நான் எந்த சீட்டில் இருக்கிறேனோ பக்கத்தில் நல்ல ஆளை கொண்டு வாங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். 40 நிமிஷத்திற்குள்ளாக இந்த செய்தியை என் இரட்சகரை குறித்து, என் ஆண்டவரை குறித்து, என் தேவன் தரக்கூடிய ரட்சிப்பை குறித்து, அபிஷேகத்தை குறித்து, சபையை குறித்து நான் முழுவதுமாய் தனிநபர் சுவிசேஷத்தை நான் சொல்லணும். வாஞ்சையோடு போவாங்களா? அதே போல கர்த்தர் அந்த நல்ல சூழ்நிலைகளை கத்த தருவார். அல்லேலூயா. சில ஆட்கள்லாம் நம்ம பக்கத்தில் வந்து உட்காரும் பாருங்க. ஏன்டா இவன் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்தான், இல்லைன்னா இவன் பக்கத்தில் நம்ம இதுக்கடா உட்கார்ந்தோன்ன மாதிரி ஆகிரும். பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய நாள் அனுபவப்பட்டிருக்கிறேன். வந்து இருப்பான், நமக்கு நல்ல ஏசி போட்டு தலைவணி வச்சு இழுத்து மூடி தூங்கினா கூட தூக்கம் வரக்கு 1/2 மணி நேரம் ஆகும். பாவி உட்கார்ந்து 2 நிமிஷம் ஆகாது, கொரட்டை வரைக்கும் போயிடுவான். சரி, அவன் தான் போட்டும், நான் என்ன பாவம் செய்தேன்னு பார்த்தா அவனுக்கு தலைவாணியா நாம மாறிடுவோம். அவன் 1/2 மணி நேரம் நம்ம முதுகிலே தோளிலே சாய்ந்து தூங்கிட்டே வருவான். நமக்கு ஒரு இடி இடிச்சு தள்ளுவான்னு பார்த்தா அன்பு, சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் வரும்போது சரி மூட்டையை சுமப்பா அடுத்த 1/2 மணி வரைக்கும். ஒன்றும் சொல்ல முடியாது. சில நேரம் கஷ்டமாயிரும், பிடிச்சி எழுப்பி விடுறது. ஒரு நாள் ரொம்ப கோபம் ஆயிடுச்சு எனக்கு. கோபம் வரக்கூடாது. அன்னைக்கு 2 மணி நேரம் டிராவல், 1 மணி நேரம் என் தோல்லே தூங்கிட்டான். ஆள் ஒல்லின்னு நினைக்கிறீங்களா? என்னை விட 2 மடங்கு. நமக்கு சமமாக இருந்தால் கூட தோல் கொடுக்கலாம், நம்மளை விட 2 மடங்கு. ஒரு 25 கிலோ மூட்டையை 1 மணி நேரமாக சுவந்த மாதிரி வீட்டில் வந்து வேற தைலம் போட்டு தடவி இருக்கு. அன்னைக்கு அவ்வளோ வலி. 1 மணி நேரம் தாண்டி எழுப்ப போனேன். அப்போ ஆண்டவர் பேசினார், அவன் எவ்வளோ கஷ்டத்தில் படுத்திருக்கான் அவனுக்கு தெரியுமா அப்படின்னார். அல்லேலூயா. அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். நமக்கும் தோல் வலி, அவனுக்கு என்ன வலியோ தெரில. அந்தாலும் அமைதியாக இருந்துட்டேன். ஸோ நம்ம பக்கத்தில் வர்றதெல்லாம் இப்படி வந்து மாட்டுது. ஆனால் ஜெபித்துட்டு போகிற அந்த சகோதரி
இன்னைக்கு எப்படியாகில ஆண்டவரை குறித்து யாற்றையாகில நான் சொல்லிடணும், தினந்தோறும் சொல்லுவாங்க. ஒரு நாள் ஊழியர் அந்த அம்மாவை ஒருத்து கேட்டாங்க, என்ன செய்றீங்க? வேலையும் செய்து ஊழியமும் செய்கிறேன். ஊழியமா? எப்படிப்பட்ட ஊழியம்? என்ன ஊழியம்? பஸ் ஊழியம். இவருக்கு கொஞ்ச நேரம் தெரியவே செய்யலை, புரியவே இல்லை. பஸ் ஊழியமா? சபை ஊழியம் தெரியும், கிராம ஊழியம் தெரியும், மிஷினரி ஊழியம் தெரியும், அது என்ன சபை ஊழியம்? இதுதான் சபை ஊழியம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரோடு பேசுங்க. 4 பேரோடு இருந்தா கர்த்தரை குறித்து பேசுங்க. அப்படி ஒரு தாகமாகவே நமக்கு நாம மாறிடணும். ஆண்டவரை குறித்து பேசணும், ஏதாகிலும் பேசணும். யாரை குறித்தும் குறை சொல்லி பேசாதுங்க. இப்போ உள்ள ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா, அடுத்த ஊழியக்காரங்களை குறை சொல்லி பேசுறது. பிரசங்கத்தில் ஒரு நாளும் இந்த அழகான மேடையை அடுத்தவர்களை குறை சொல்லும்படி பயன்படுத்த வேண்டாம். ஒவ்வொரு நொடியும் முடிந்த அளவுக்கு எவ்வளவு முடியுமோ ஆண்டவருடைய மகிமையை குறித்து பேசுவோம், அவருடைய வல்லமை குறித்து பேசுவோம். அடுத்தவர்களை குறித்து பேசக்கு 5 பாயிண்ட் என்று இல்லை, ஆனால் தேவனை குறித்து பேசக்கு 5 கோடி பாயிண்ட்கள் இருக்கிறது. அவ்வளோ மகிமைக்குரியவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆகவே அடிக்கடி விரும்புங்க, நான் ஆண்டவரை குறித்து பேசணும், தேவனை குறித்து பேசணும். யாரை குறித்தும் குறைத்து பேச வேண்டாம், குறை சொல்லி பேச வேண்டாம். குறைகள் இருக்கிறதா நமக்குள்ளே வச்சுக்குவோம், எவ்வளோ தாங்க முடியுமோ. ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மை பார்க்கிறார். என்ன செய்கிறார்? நம்ம பார்வைகளை அவர் பார்க்கிறார். ஆராய்ந்து அறிகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மனுஷன் முகத்தை பார்ப்பானா, கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறதாக கண்டு பூர்வ மனிதர்களை கர்த்தர் அழித்து போட்டார். இன்றைக்கோ நமக்காக இயேசுவின் இரத்தம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தம், அதனால தப்பிச்சுட்டு இருக்கிறோம். தேவனுடைய விருப்பத்தை குறித்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல கனி கூடாவிட்டால் நமக்கு ஆபத்து. எப்போதும் நல்ல கனி வெளிப்படணும் நம்மளிடத்துல இருந்து, எல்லா விதத்திலையும் நல்ல கனி. பரலோகத்தின் தேவன் அதுல கவரப்படுகிறார். நல்ல கனி வெளிப்படணும். பேச்சில் எவ்வளவு பேசினாலும் பேச்சில் ஒரு தாழ்மை இருப்பதாக, பெருமை சுத்தமாய் இருக்கவே இருக்கக்கூடாது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப அந்த எளிமையில அவர்கள் பாக்கியவான்களும் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களுமாய் மாறுகிறார்கள். பெருமை மேட்டிமை நம்மளை இல்லாம பண்ணிரும். நான் சொல்லுகிறேன், சுபாவம் அது ஒரு கனிக்கு சமம். நான் அடிக்கடி சபைக்கு சொல்லிக் கொடுப்பேன், ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? நிறைய சபைகளில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு உங்களை பார்த்தும் கேட்கிறேன், ஆசீர்வாதம் இங்கிருந்து வரும். சிலருக்கு பைபிளில் தலைக்கு மாட்டில் வச்சுட்டு படுத்தா வரும்னு நினப்பு. கேட்கிறேன், ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? எப்படி வரும்? ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் அவரவருடைய சுபாவத்தில் இருந்து வரும். ஆமாம். நிறைய நாள் நாம் அடுத்தவங்களை பார்த்து சொல்லுவோம். இப்போ உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்டால் எல்லாம் மேலே மேலே முழிக்கிய. நம்ம நிறைய பேரை பார்த்து சொல்லுவோம், அவன் புத்திக்கு தான் அப்படி இருக்கான் அப்படிமா. சொன்னீங்களா இல்லையா? ஒருத்தர் கூட சொல்ல முடியாது சொல்லல அப்படின்ட்டு. இங்கே கட்டாயம் சொல்லியிருப்பிய, மறந்தாகிலும் சொல்லியிருப்போம், அவ புத்தி அப்படிதான், அவ புத்திக்கு தான் அப்படி இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ உங்களை அறியாமலே இந்த உபதேசம் உங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும், ஆனால் உணரலை. நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் எங்கேயோ இருந்து வராது, உங்கள் ஸ்பாவத்தில் இருந்து தான் வெளிப்படும். ஸ்பாவத்தை ரொம்ப கரெக்ட் பண்ணணும். நான் எப்படியும் இருப்பேன், ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னா வராது. அப்படியே வந்தாலும் வந்த வண்ணமாக போயிடும். அப்படியே வந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. நான் ஊழியத்தின் நாட்களில்
எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், பல இடங்களில் பார்த்துட்டேன். ஒரு நபர், அவர் மரிக்கும் போது 35 வயசு. 35 வயசுக்குள்ளாக அவர் சம்பாத்தியம் பண்ண சம்பாத்தியம் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேலே, 10 கோடி ரூபாய்க்கு மேலே அவ்வளோ சம்பாத்தியம் பண்ணினார். ஆனால் 35 வயசை தாண்ட முடியலை. அவர் எப்படி இறந்தார், அடித்து கொண்டாங்களா, விஷம் வச்சு கொண்டாங்களான்னு கூட தெரியாது. 2 நாளாக தேடுறாங்க. அதுக்கு பிறகு தேடி தேடி தோட்டத்தில் ஒரு பகுதியில் மரித்து போய் கிடந்தார். ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தர் நம்மை இந்த பூமியினுடைய நன்மைகளை அனுபவிக்கும்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உழைக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த உழைப்பில் நாம் வாழணும், உழைப்பை நம்ம சாப்பிடணும். பரலோகமும் அதை தான் விரும்புகிறது. உன் கைகளின் பிரயாசத்தை அடுத்தவனோ எவனோ ஒருவனோ சாப்பிடுவான் இல்லை, அல்ல, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாயங்காலம் மனைவி பிள்ளைகளோடு ஒரு 5 மணி வாக்கில் இருந்து ஒரு டீயை குடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமேன். அதுக்குன்னே வெயிட் பண்ணுவேன், பிள்ளைகள் வரட்டும் அப்படின்ட்டு. அந்த ஒரு சுகம், சமாதானம், சந்தோஷத்தோடு கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடணும். எவனோ ஒருத்தன் சாப்பிடக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க, அடுத்தவங்களும் சாப்பிட மாட்டாங்க, இவரும் சாப்பிட மாட்டார். சாப்பிடக்கான நேரமும் இருக்காது. கடைசியில் பார்த்தா குறுகிய வயசில் மரிச்சிருவார். ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும் அப்படின்னா ஒவ்வொரு கிரியைகள் சுபாவங்களில் இருந்து தான் அவரவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அந்த 5ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது. அந்த மல்ல பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நல்ல ஒரு பிரசங்கி நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. வார்த்தை எல்லாம் நமக்கு ஜீவாப்போம். யாருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஏசப்பாவினுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எவ்வளோ எவ்வளோ எளிமையாக இருக்க முடியுமோ ஆவியில் எளிமையாக இருங்க. ஹல்லேலூயா. எளிமையை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. எளிமையான நினைவுகள். கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் பாக்கியவானும், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒரு மனுஷன் ஆவியில எளிமை உள்ளவனாயிருந்தார். சில மனுஷனுடைய ஆவியில வைராக்கியம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், பழி வாங்குகிற குணம் இருக்கும், வஞ்சிக்கிற குணம், இதெல்லாம் அவரவருடைய ஆவிக்குள்ள இருக்கும். எவ்வளவுதான் தாவீதால யுத்தம் ஜெயமாய் மாறினாலும் தாவீதை பார்க்கும்போது சிலெல்லாம் சவுலுக்கு ஒரு எரிச்சல், ஆவியில ஒரு கொலவெறி எப்பவுமே இருக்கும். நம்ம ஆவியில எப்போதும் எளிமை இருப்பதாக. நாம் பெரியவன், நீ பெரியவன் அப்படியே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, சில ஆட்களுக்குள்ளாக சபையில் அப்படி இருக்கும், பாஸ்டருக்குள்ள அப்படி இருக்கும். நான் தான் இந்த சபையில் பாஸ்டர். அது கர்த்தர் வைக்கிறது வரையிலும் தான். எத்தனையோ பாஸ்டர் எல்லாம் பார்த்தாச்சு, 40 வயசை தாண்ட முடியல. யாராலையும் என்ன அசைக்க முடியாது. யாருக்கு தெரியும் எத்தனை வயசு வரைக்கும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபையை தருவார் என்று யாருக்கு தெரியும்? கொரியாவில், சவுத் கொரியாவா நினைக்கிறேன், டிபி ஜோசுவா அவர்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய ஊழியக்காரர், பயங்கரமான அற்புதங்கள் நடக்கும். எல்லாம் ஹீலிங் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஜபாரைக்குள்ளே போனார். ரொம்ப நேரம் ஆச்சு, வெளியே வரல. பொறுமையை இழந்தவர்கள் போய் கதவை உடைச்சு பார்த்தா உள்ள இறந்து கிடந்தார். 50 வயசு தான் ஆச்சு. வல்லமையான ஊழியர். நான் பெரியவன், நீ பெரியவன் ஆவியிலே இருக்கிறது. இந்த சபையில் நான் தான் மூப்பர். சில சபையில் சொல்லுவாங்க எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும்.
சபை பாஸ்டருக்கும் விசுவாசிக்கும் ஒரே போராட்டம். தேவ சித்தத்திற்கு அங்கே இடம் இருக்காது. இப்படியெல்லாம் மாறுவாங்க. வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் கணவனாவே இருக்க மாட்டார், வாத்தியாராக தான் இருப்பார், ஜெயிலராக இருப்பார் சில வீட்டில் கணவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தந்த கணவர்கள் அப்படி இல்லை, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். இல்லை நான் தான் என்கிட்ட கேட்டுட்டு தான் எதையும் செய்யணும், ரொம்ப கஷ்டம். ஆவியில் ஒரு எளிமை இருக்குமே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் பாக்கியவான்கள். வேலை செய்கிற இடத்துலையும் நான் தான் பெரியவன். கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்ததற்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க, அவ்வளவுதான். நான் தான் எல்லாம். இங்க தனக்கு கீழே வேலை செய்கிறவர்களை பாடாப்படுத்துறது. எஜமானாய் ஆண்டவர் வைத்திருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் உயர்த்தி வைத்திருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் ஆவியில எளிமையா இருங்க. நிறைய பேருக்கு அது வர்றதே இல்லை. நிறைய பேரை கஷ்டப்படுத்துறது. சிலர் ஃபோன் பேசும்போதெல்லாம் கஷ்டமா இருக்கும். எத்தனையோ பேர் தருவாங்க, என் கூட வேலை பார்க்குறான் பாஸ்டர், இவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் நம்மளை பார்த்தாலே அவன் எரிச்சலாக தான் இருக்கிறான், ரொம்ப படுத்துதான், ரொம்ப கஷ்டப்படுத்துறான். எல்லாம் எனக்கு தான் தெரியும், எல்லாரும் நான் சொல்றதான் கேட்கணும். எல்லாம் ஆவியில எளிமை அல்ல, ஆவியில பெருமை. ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பரலோகத்தின் தேவன் அறிவிக்கிறார். ஸோ எப்போதும் ஆவியில எளிமை. இந்த ஸ்பாபம் பெரியவர்களிடத்துல தான் இருக்கிறதா, ஊழியக்காரர்களிடத்துல தான் இருக்கிறதா, சபையாரிடத்துல தான் இருக்கிறதா நீ பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கூட இருக்கிறது. பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலில் ரவுடி, கிளாஸில் ரவுடி, பஸ்ஸில் ரவுடி. இன்னைக்கு ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயும் நடந்தது. சின்ன பையன் 2 பேரும், சின்ன சாதாரண பிரச்சனை விளையாட்டில். நம்ம எல்லாம் சின்ன வயசுல நமக்கு கோபம் வந்துன்னா முடிய பிடிச்சு இழுப்போம், ஒரு குத்து கொடுப்போம், மிதிப்போம், அதோட விட்டுருவோம். 14 வயசு பையன், என்ன ஒன்று 13 வயசுன்னு நினைக்கிறேன், சின்ன வயசு. வீட்டில் இருந்து கட்டுரை கொண்டு வந்து வயிற்றுல கிழிச்சிட்டான், இறந்தே போன அந்த பையன். ஸ்கூல்ல ரவுடி, தெருவில் ரவுடி. ஆமாம். ஒரு பிள்ளை ஸ்கூல் படிக்குது, எத்தனாம் கிளாஸ் அப்படின்னா 6ஆம் கிளாஸ் படிக்குது. 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை 4ஆம் கிளாஸ் பிள்ளை படிக்கிற 4ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன பிள்ளைகிட்ட நீங்க தான் இருக்கணும், நான் சொல்றபடி தான் கேட்கணும் அப்படின்ட்டு. பஸ்ஸில் ரவுடிஷன். என்ன ஸ்கூலில் அந்த அத்தாரிட்டியை கொடுக்குது உங்களுக்கு? யார் தந்த அந்த அதிகாரத்தை? ஒருத்தரும் இல்லை. ரொம்ப கஷ்டம். எப்போதும் ஆவியில எளிமையா இருங்க. எளிமை உள்ளவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறான் பாக்கியவான். நமக்கெல்லாம் ஆவில கத்த தந்திருக்கிற எளிமைக்காக தேவனை துதியுங்கள். கத்த நல்லவர். ஆசீர்வாதம், நான் சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் முழங்கால் படிக்கிட்டு வாங்கிக்க முடியாது நினைக்கிறீங்களா? முழங்கால் போட்டு வாங்கிக்கிடுவேன், எல்லா ஆசீர்வாதமும் ஆராதனை பண்ணியே வாங்கிடலான்னு நினைக்கிறீங்களா? பாட்டு பாடியே வாங்கிடுவேன், ஊழியம் செஞ்சே வாங்கிடுவேன். வாங்கவே முடியாது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் தள்ளப்பட்டு கிடக்கிறார்கள், தள்ளப்பட்டு போனார்கள், இன்னைக்கு ஊழியத்தில் இல்லாமல் போயிட்டார்கள். சுபாவம் எல்லா இடத்திற்கும் ரொம்ப அத்தியாவசியமானது, ரொம்ப முக்கியமானது. அது எல்லாருக்குள்ளாம் வரணும். இயேசு யாரை தன்னுடைய மனவாட்டியை ஏற்றுக்கொள்ளுவார்? நல்லா படிச்சு டாக்டர் ஆகணவா, நல்லா படிச்சு சாதிச்சு கலெக்டர் ஆகியாச்சு, அப்படியா? யாருக்குள்ளாக நல்ல கனி இருக்கிறது, நல்ல சுபாவம் இருக்கிறது, அவர்களே அந்த மணவாளனுடைய மணவாட்டி. அவர்களுக்கு தான் பரலோகம், அவர்களுக்கு தான் நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன், நித்திய வீடு. மற்றவர்களுக்கு இல்லை. எப்போதும் அவரவருடைய சுபாவத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது.
அவர்களுக்கு தான் பரலோகத்தையே கொடுக்க தேவன் விரும்புகிறார் என ஒரு வசனத்தை வாசித்தால் 5வது வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சாந்த குணம்தான். குணம் அவ்வளோ முக்கியம். சில இடத்துல ஆண்டவர் நம்மளை சோதிச்சு பார்ப்பார். சும்மா யாரையும் நம்பிட மாட்டார். ஆபிரகாமே நம்பல, உங்களை என்னை நம்புவார் நினைக்கிறிய? எத்தனை பேர் நினைக்கிறிய ஆண்டவர் என்னை நம்பிட்டாரு? அல்லேலூயா. அவ்வளோ லேசில், அவ்வளோ ஈஸியெல்லாம் ஆண்டவர் உங்களை நம்ப மாட்டார், என்னையும் நம்ப மாட்டார். ஆபிரகாமையே நம்பல. 75 வயசுல ரட்சிக்கப்படுறார். 100 வயசாயாச்சு, அப்பவும் நம்பல. கீழ்ப்படிதலோடு தான் இருக்கிறார். ஆனா எப்போ நம்பினார் தெரியுமா? ஈசாக்கை பலி கொடுக்கும்போது நம்பினார். தன்னுடைய ஒரே பேரான தன்னுடைய குமாரனை அவருக்கு என்று பலி கொடுக்கும்போது முழு இருதயத்தோடு நம்பினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? சபைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அவ்வளோ ஈஸியா நம்பிடுவாரா? கிடையாது. எத்தனை இடத்துல ஆண்டவர் நம்மளை நிறுத்தி சோதிச்சு பார்ப்பார். மோசையை ரொம்ப நாள் நம்பல. அவருக்காக வைராக்கியமா இருந்த ஆட்கள் இவர்கள் எல்லாம். சின்ன வயசுல இருந்தே மோசே நான் உண்டு என் வேலை உண்டுனே இருந்திருக்கலாம். அப்படித்தானே? பார்த்தீங்களா? இதெல்லாம் அவருக்கு தேவையில்லாத வேலை. மோசைக்கு எவனும் சண்டை போட்டு போறான், எவனும் அடிச்சுட்டு போறான். உனக்கு நல்ல இடம் தானே, அரண்மனை இருக்கு, அரண்மனை சாப்பாடு இருக்கு, நல்ல சொகுசு வாழ்க்கை, பேரு புகழ் பட்டம் எல்லாம் இருக்குச்சு, எல்லாம் இருக்கு மோசைக்கு. உனக்கு என்னத்துக்கு இந்த வேலை? பேசாம போ. எவனும் என்ன செஞ்சுட்டு போறான். ஆண்டவருக்குரிய அளவில்லாத வைராக்கியம். கடைசியில் வைராக்கியத்தில் கொலையும் செய்தான். ஓட வேண்டியதாகி போச்சு. ஆண்டவருக்காக தான் நான் வைராக்கியமானேன்னா அடுத்து ஒரு 40 வருஷம் நல்லா வச்சிருக்கலாமே. நல்லா வச்சாரா? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமா, நல்லா தான் வச்சாரு. அப்போ உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் வேணுமா என்ன? ஐயா வேண்டாம் ஐயா. ஆமா, வண்ணாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்தான். சரி, ஒரு 5 வருஷத்துல வாழ்க்கை மாறிடாதா என்ன? நம்மள நிறைய பேருக்குள்ள போராட்டம். இவ்வளோ ஜெபம் பண்றேன், இவ்வளோ பிரயாசப்படுறேன், இவ்வளோ ஆண்டவரை நேசிக்கிறேன், டைம் ஆகல. அல்லேலூயா. ஆமா, நேரம் ஆகல. உங்களுக்கு தான் நேரம் ஆயிடுச்சு, அவருக்கு என்ன டைம் ஆகல. நமக்கு தான் அவசரம். 40 வருஷம் அடுத்து வண்ணாந்திரத்தில் அலைகிறான். ஒரு முறை கூட ஆண்டவர் பேசல. அல்லேலூயா. எங்கேயாகிலும் பேசினார்? வயசு 80 ஆகி போச்சு. இப்போ நல்லா வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சிருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அறிவு கிட்டவன வாழ்க்கைங்கிறது ஒரு முறை நல்லா வாழணும். வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிற்கிறான் ஆண்டவருக்காக. ஆண்டவர் அதை குறித்து ஒன்றும் சொல்லலை. நான் சொல்லுகிறேன், பலனை கொடுக்கிற மெய்யான தேவன் நிறைவான பலனை தருவார், உங்களுக்கு தருவார். நம்ம வேணா வாசிக்கும் போது இவ்வளோ மேன்மை இழந்துட்டு வந்து நிற்கிறான் மோசே. அடுத்த 40 வருஷம் வாழ்க்கை இப்படி தலைகீழ மாறி போச்சே. நமக்கு கரண்ட் இருந்துட்டு, ஏசி இருந்துட்டு, ஒரு நாள் இந்த வண்ணாந்திரத்தில் அப்படியே நின்னா எவ்வளோ கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், நல்ல சொகுசாக வாழ்ந்துட்டு, நல்ல சாப்பாடு, வேலை ஆட்களுக்கு சொன்னால் போதும், துணி துவைச்சி அயன் பண்ணி மடித்து கிளியராக வச்சுருவாங்க. ஒரு நாள் நம்மளே எந்திரிச்சு துணியை துவைச்சி அலசி காய போட்டு அயன் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுன்னா இவ்வளோ கஷ்டம். இதில் வேற விசேஷம் என்னன்னாக்கி போட கூட நல்ல துணி இருந்ததா என்னன்னு தெரில, வாழ்க்கையே தலைகீழ மாறுது. ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. நம்ம ஒரு வாரம் நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அப்படின்ட்டு. அடுத்த வாரம் அப்படியே தலைகீழ இருக்கும். என்னத்தை கண்டே, என்னத்தை தந்தாரு. ஜெபத்தில் நாட்டெல்லாமும் ஆயிருது. தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்க விருப்பமே இல்லாம ஆயிருந்தோம். ஆனா 40 வருஷம்
ஆடுகளுக்கு பின்னே இருந்தான். 40 வருஷம் கழிச்சு 80 வயசாகி போச்சு மோசைக்கு. அந்த நேரத்தில் கர்த்தர் மறுபடியும் சந்திக்க வைந்தார். 40 வருஷம் ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. வனாந்திரத்தில் டெய்லி ஆடுகளை பத்திட்டு போகணும், சாயங்காலம் வீட்டுக்கு கூட்டு வரணும். வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு உயர்வு. நான் சொல்லுகிறேன், சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார், சிலருக்கு மொத்தமாக கொடுப்பார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி தான் இருக்கும். யோசேப்புக்கு ஆண்டவர் மொத்தமாக கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார், சிலருக்கு மொத்தமாக கொடுப்பார். ஆனால் நிச்சயம் எல்லாருக்கும் அளந்து நிறைவாய் கொடுக்கிற தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமாம், அவரிடத்தில் கணக்குன்னா மிஸ் ஆகவே ஆகாது. கணக்கில் அவரை போல யாரும் இல்லை. 1000 தலைமுறை வரைக்கும் கணக்கை வச்சு ஆசீர்வதிக்கிறவர். 1000 தலைமுறை வரையிலும் கணக்கை வச்சு ஆமாம் பதில் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார், பதில் செய்கிறவராகவும் இருக்கிறார். அவரை போல கணக்கு வச்சு பார்க்கிற ஆண்டவர் உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. கணக்கு கணக்காகவே இருக்கும். அதுக்கு பிறகு ஆண்டவர் மோசையை சந்தித்தார், வனாந்திரத்தில் பேசினார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பார்வோனுக்கு உன்னை ஆண்டவன் ஆக்கினேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், பார்வோனுக்கு உன்னை ஓனராக்குறேன், ராஜாவாக்குறேன்னா கூட எனக்கு கொஞ்சம் மனசாரி இருக்கும். அவருடைய இடத்தை எவனுக்கும் கொடுத்ததில்ல, மோசைக்கு கொடுத்தார். உன்னை பார்வோனுக்கு ஆண்டவன் ஆக்கினேன், தைரியமா போ. நீ பார்வோனுக்கு சேவகன் அல்ல, ராஜாவும் அல்ல, அதுக்கு மேல நீ பார்வோனுக்கு ஆண்டவன். அதிகாரப்படுத்தினார், அபிஷேகித்தார். லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துகிற தலைவனாக மறுபடியும் உயர்த்தப்பட்டான். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அடுத்த 40 வருஷம் பெரிய தீர்க்கதரிசியாக. அதனால் நான் சொல்லுகிறேன், டக்குனு நம்பிட மாட்டார். நீங்க ஊழியத்துக்கு வந்த உடனே, அர்ப்பணிச்ச உடனே ரொம்ப நாள் ஆகும். வார்த்தைகளை பார்ப்பார், பார்வையில் பார்ப்பார், அணுகுமுறைகளில் பார்ப்பார், செயல்களில் பார்ப்பார், பண விஷயத்தில் பார்ப்பார், மாம்சத்தின் இச்சைகளில் பார்ப்பார். எல்லாம் கரெக்டாக. நமக்கு எங்கே தெரியுமா ரொம்ப வலிக்கும்? இவ்வளோ உண்மை முத்தமாக இருக்கிறோம், நம்மளை ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஆனால் ஆனா போனவை வீணா போனவெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறான். வேணுனையே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு பின்னாடி வந்திருப்பாங்க, ஊழியத்தில் எங்கேயோ போயிடுவாங்க. அப்படியே ரோட்டு ஓரத்தில் நம்மளை பார்க்கும்போது ஒரு கேவலமாக ஒரு பார்வை பார்த்துட்டு போவாங்க. ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையும் உத்தமத்தையும் நானும் அறிவேன், என் தேவனும் அறிவார். என்னையும் நானும் அறிவேன், என் தேவனும் என்னை அறிவார். தோ நாம பெரிய பாவி மாதிரி, அவர் பெரிய பரிசுத்தவான் மாதிரி. நான் சொல்லுகிறேன், சின்ன சபையில் இருக்கிறவன் பாவி கிடையாது, பெரிய சபையில் இருக்கிற ஆள் பரிசுத்தவான்களும் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், அன்றைக்கு அவரவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் நிச்சயம் கொடுப்பார். அந்த நாள் சீக்கிரம் வரும், சீக்கிரம் வரும். நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில இடங்களில், சில சூழ்நிலைகளில் நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். ஏன் இப்படி இருக்கிறது? நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் மோசையை உயர்த்தின ஆண்டவர் உங்களை சீக்கிரமாய் உயர்த்துவார். இயற்கைக்கு அப்பால்பட்ட காரியத்தெல்லாம் உங்க வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். உங்க இருதயம் மகிழும். எதெல்லாம் ஆண்டவருக்காக நீங்க இழந்தீர்களோ, எதெல்லாம் ஆண்டவருக்காக கொடுத்தீங்களோ, அதான் ஒரு பிரசங்கியார் சொல்லுவார், ஆண்டவருக்காக நீங்க ஒரு குண்டூசி கொடுத்திருக்கலாம், கொடுத்ததையே மறந்திருக்கலாம். நம்மெல்லாம் பெருசா ஏதாவது கொடுத்தாதான் ஞாபகத்தில் வச்சிருப்போம். சின்னதாக கொடுக்குற விஷயம் எதுவுமே மைண்டில் இருக்காது.
ஆனால் சின்னதாக கொடுத்ததை கூட அவர் டைரி போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு தனி தேவதூதனை வச்சு கணக்கில் வச்சிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனுக்கு முன்பதாக ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதில் நான் செய்கிற நீதி, நான் செய்த நீதி, நான் செய்த எல்லா நன்மைகள் எல்லாமே எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நான் ஒரு குண்டூசியை கொடுத்துருக்கலாம், ஆனால் அதற்குரிய பலன் சில வருஷங்கள் தாண்டி வரும் பாருங்க. ஒரு ட்ரக்கில் வந்து இறங்கும். ஆமேன். பெரிய வண்டியில் வந்து இறங்கும். என்னன்னு விசாரிச்சா தேவதூதன் சொல்கிறான், அன்னைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு ஊழியத்துக்கு குண்டூசி கொடுத்த, அதனுடைய பலன் வந்து இறங்குது. ஹல்லேலூயா. ஆமாம், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன், நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுகிற தேவன். அவருடைய அளவின் அளவுகோலே வேற லெவல். புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதம் எல்லாம் எங்கேயோ இருந்து வராது. நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறது. சரி இல்லை அப்படின்னா வேற ஒரு சபைக்கு போய் பார்ப்போம். நான் சொல்லுகிறேன், வேதத்தில் அற்புதம் பெற்றவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போகல, ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாரும் பரலோகத்துக்கு போகல. ஆனா நல்ல சுபாவமும் நல்ல கனியும் கொடுக்கிற அத்தனை பேரும் பிதாவோடு இருக்கிறார்கள், தேவகுமாரனோடு இருக்கிறார்கள். அத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள். அவர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது. இந்த சபைக்கு வந்த ஒன்றும் நடக்கல, இந்த சபைக்கு போவோம். ஆசீர்வாதத்தை எங்கேயோ போய் தேடலான்னு நினைக்கிறீங்க. 4 மாவடியில் கிடைக்குமா? போகிறது தப்பு இல்லை. நான் யாரும் எங்கேயும் போகிறத தடை பண்ணுறதே கிடையாது. ஹல்லேலூயா. எங்கே இயேசு இருக்கிறாரோ அங்கே திரளான கூட்டம் இருக்கும். எங்கே இயேசு இருக்கிறாரோ அங்கே திரளான அற்புத அடையாளங்கள் நடக்கும். நம்மோடும் இயேசு இருப்பார், இருக்கிறார். நிச்சயம் அவர் செயல்படுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதத்தை எல்லாம் தேடுறோம். நான் சொல்லுகிறேன், தேட வேண்டியதே கனிகள் தான். கனிகளை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாக கொடுக்கப்படும். அப்படியே கிடையாது, கூட கொடுக்கப்படும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய கொடுப்பார். ஆசீர்வாதத்தை குறுக்கு வழியில போய் வாங்கணுங்கிறது மாத்திரம் ஒரு காலமும் நினைக்காதுங்க. அற்புதத்தை ஒரு வல்லமையான ஊழியரிடத்துல போய் வாங்கிட்டு வந்துடலாம், நல்லது. பரலோகத்தை யாரிடத்துல போய் வாங்குவீங்க? நித்திய ஜீவனை யாரிடத்துல போய் வாங்குவீங்க? பரலோகத்துக்கு போகணும், அந்த தகுதி எங்க இருந்து வரும்? அதை எந்த ஊழியக்காரலாலையும் உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, அப்படி ஒரு ஊழியக்காரலும் இங்க இல்லை. நீங்க தான் உங்களை ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணணும். நான் அவனை மாதிரி பேச மாட்டேன், இவளை மாதிரி பேச மாட்டேன், என் தேவன் விரும்புகிறதை நான் பேசுவேன். ஸோ நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும், உங்களை நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் தப்பாக பேசிடக்கூடாது, தாக்கி பேசிடக்கூடாது. நிறைய பேருக்கு கத்தியில் சண்டை போட தெரியாது, வார்த்தையில் சண்டை போட தெரியும். ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பட்டை குத்து போல இருக்கும். அப்படி எத்தனை பேர் இந்த சபையில் இருக்கீங்களோ எனக்கு தெரியலை. இன்னும் கொஞ்ச நாள் போச்செல்லாம் கண்டுபிடிச்சிருவேன். அல்லேலூயா. இவங்கள்ட்ட பார்த்து தான் பேசணும், இவங்க இப்படி தான் பேசுவாவ, நம்ம தான் கொஞ்சம் வாங்கிட்டு போகணும். டெய்லி 2 குத்து குத்துவாவ, வாங்கிட்டு தான் போகணும், வேற வழி இல்லை. சில ஆட்கள் அப்படி இருக்காங்க. வார்த்தையெல்லாம் பட்டை குத்து போல இருக்கும். வார்த்தையிலேயே தெளிவில்லைன்னா எப்படி எப்படி? அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? கர்த்தர் நல்லவர். இவ்வளோ காரியத்தை கர்த்தர்களோடு கூட பேசியிருக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீர்கள்? ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி தேவனுக்கு தன்னை அர்ப்பணியுங்கள். கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அற்புதத்தை விட, விடுதலையை விட, ஆசீர்வாதத்தை விட
கனிகள் ரொம்ப முக்கியம், சுபாவங்கள் ரொம்ப முக்கியம். அதை தான் பரலோகத்தின் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். நிறைய பேரிடத்தில் அது இல்லை. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தாருங்க. என்னென்ன சுபாவம் உங்களிடத்துல இல்லை, என்னென்ன கனிகள் உங்களிடத்துல இல்லை, கேட்டு வாங்கிக்கோங்க. விடுதலைக்காக நம்ம ரொம்ப ஜெபிச்சிட்டோம். சுகத்திற்காக, அற்புதத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, மேன்மைக்காக நிறைய ஜெபிச்சிட்டோம். சுபாவங்களை கேட்டு வாங்குங்க, சுபாவங்களில் வளருங்க. க்ளோரி, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள, வாய்களை திறந்து. வெக்கமே படாதங்க. உன் வாயை விரிவாய் தர, நன்மையினாலே நிரப்பப்படுவாய் நீ. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல பேச வைக்கப்படாதுங்க. ஆண்டவரே எனக்கு நல்ல சுபாவத்தை தாருங்க. கணவனுக்குள்ளாக காணப்படுகிற குறைவுகளை மனைவி ஜெபியுங்க. இதெல்லாம் என் கணவனை விட்டு மாறணும். மனைவியினிடத்துல காணப்படுகிற அந்த குறைவுகளுக்காக கணவன் ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் என் மனைவி விட்டு மாறினா நல்லா இருக்கும். பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் என் மகள் மாறணும், என் மகன் மாறணும்பா. கேளுங்களேன் ஆண்டவரிடத்துல. கர்த்தர் நல்லவர். க்ளோரி, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் இறங்குங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா. கேளுங்க, கேளுங்க. நான் நல்ல கனி கொடுக்கணும். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கனில போடப்படுமா? ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நல்ல சுபாவங்கள் வரட்டும். நல்ல கனி கொடுக்கிறவனா என்னை மாற்றுங்க. இந்த வார்த்தைக்கு அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தைக்கு முன்பதாக ஒருவருடைய இருதயமும் கடினப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு முன்பதாக என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னோடு பேசினதற்காக நன்றி. இன்னும் பேசுங்கப்பா, இன்னும் கற்றுத்தாருங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய இருதயத்தை திறக்குகிற திறவுகோலாக மாறுவதாக, வெளிப்படுவதாக. ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக இந்த வார்த்தைகள் கிரிய செய்யட்டும். ஒவ்வொரு பேருக்குள்ளா இந்த வார்த்தை கிரிய செய்யட்டும். கனியற்றவர்களாய் இருப்பார்களானால் கனி கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்களானால் மிகுதியான கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். இந்த வார்த்தை அநேக தேசத்திற்குள்ளாய் கடந்து செல்லட்டும். அநேக ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து செல்லட்டும். என் ஆண்டவர் வருகையில் அநேக மனவாட்டிகளை எழுப்புகிற வார்த்தைகளாய் இது மாறட்டும். அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆலயத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. சபை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திரளான தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் இன்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.